கண்டிப்பா இந்த 4 முடி இழுவையும் காப்பாற்ற போனமாக்கா. ஆமாம்மா சின்ன பொண்ணு, பச்சை பிள்ளைல வச்சிருக்காள்வே. அம்மா இல்லாமல் பிள்ளைகள் தேடலாமா, நம்மளாலையும் சமாளிக்க முடியாதுமா. இப்படி கூட கூட்டு வந்துட்டு பாதியில விட்டு போகிறது நல்லா இருக்காது சின்ன பொண்ணு. வாமா போய் என்னென்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். கோமதிக்கா, இந்த நடுராத்திரியில அவளை 2 பேரையும் தேடி அந்த பிஐ வீட்டுக்கு போனோமா கோமதிக்கா? ஏன் வளர்ந்த மாடு, இடம் இருக்கா, தூங்க பாய் இருக்கா, விடிபெழுப்பு எரியுதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே போனால. இப்போ 2 பேரும் மாட்டிருக்கான்னு சொல்றேன், போக மாட்டேங்க. என்ன அர்த்தம்? ஏ கலக்குருவி, அம்மா கூட ஓடி வந்திருந்தா பரவாயில்ல, அவளை யார் உள்ளே நிக்க சொன்னா? ஏன் மாடு, அவளுக்கு என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? பிஐ கூட பிடிச்சு வச்சிருக்கலாம் பார்த்துக்க. வாயா போய் காப்பாத்திட்டு வந்துருவோம். வாயா வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி சொல்ற மாதிரி அசால்ட்டா சொல்றா. வா பிஐ வீட்டுக்கு போயிட்டு வருவோன்னு. ரொம்ப தைரியம் தான் உனக்கு கலக்குருவி. ஏன் சின்ன பொண்ணு, பிஐட்டு செருப்பை காட்டி தப்பிச்சு ஓடி வந்துடலாமா? அதே மாதிரி ஏதாவது சொல்லி அவளை 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடும். வாமா போவோம். எப்பா உங்க 2 பேரோட அன்பு தொல்லை தாங்கல. வாங்க போய் அவளை போய் கூட்டிட்டு வருவோம். இந்த அதிபதி கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற இந்த 2 பேரை உங்களால காப்பாற்றவே முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு விருந்தாகிற வரைக்கும் இவங்களை நீங்க காப்பாற்றவே முடியாது. இவங்களை காப்பாத்த கண்டிப்பா நீங்க வருவீங்க. உங்களை நான் விருந்தாக்க போறேன். உங்க ரத்தத்தை உறிஞ்சி என் பசிய ஆத்திக்க போறேன். என்னை ஏமாத்திட்டு போன உன்னை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட முதல் விருந்து நீதான். எப்படி இவங்களை என் மாய வலையில சிக்க வச்சனோ அதே மாதிரி உங்க எல்லாரையும் சிக்க வைக்க போறேன். உங்க எல்லாரையும் எனக்கு அடிபணிய வைக்க போறேன். நான் இந்த கோட்டையோட அதிபதி. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்ன தேடி வருவேன்னு. எசமா, ஐயோ எசமா, அதிபதி எசமா. வாங்க வாங்க, எனது கோட்டைக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க. வணக்கம் அதிபதி எசமா. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியாம இருக்கும்? அதான் கூட வந்த 2 கூமுட்டையை பிடிச்சு வச்சிருக்கீல்ல, அப்புறம் வந்து தானே தீரணும். ஐயோ வசந்தி, உமா, என்னாச்சு? இவங்க 2 பேரும் நீ என்ன பண்ணா? என்னோட மாய வலையில இவங்களை சிக்க வச்சுட்டேன். ஏபிஐ ஏன் இப்படி பண்ணா? அவ 2 பேரும் இப்படி பண்ணி வச்சிருக்கா. நாங்க எப்படி ஊருக்கு போறது? உங்களை யார் ஊருக்கு போக சொன்னா? நீங்க என்னோட விருந்துகள். உங்க ரத்தத்தை உறிஞ்சி நான் பசியாத்திக்க போறேன். ஐயோ எசமா, என் ரத்தத்தை உறிஞ்சி உங்க பசியை ஆத்திக்க புரியலா? என் ரத்தம் நல்லா இருக்காது எசமா. என் வளர்ந்த மாடு, அப்ப எங்க ரத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு எங்களை மாட்டி விடுறியோ? எசமா, முதல்ல 4 பேரையும் தின்னுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க எசமா. 4 பேர் ரத்தமும் சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருப்பவ, நல்லதா தின்னு வளர்றவ. நான் தான் இந்த ஹோட்டலு கீட்டல எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. முதல்ல ஆனா நிக்கல, அந்த கலக்குரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவ எலும்புலாம் நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பரா இருக்கும். என்னோட முதல் விருந்து அது நீதான். ஒரு ரத்தத்தை தான் நான் உறிஞ்சு குடிக்க போறேன். என்னை ஏமாத்திட்டு இங்க இருந்து ஓடிலாம் நினைச்சது நீதானே? உன்னதான் நான் முதல்ல பழி வாங்க போறேன். ஐயோ எசமா, சேதுபதி எசமா, நான் நல்லா இருக்க மாட்டேன் எசமா, என்ன தின்றாதிய. எல்லாம் இந்த கலர் குருவியால தான். இவ்வளவு 2 பேரும் இப்ப கண்டிப்பா காப்பாத்தி ஆகணுமோ? காப்பாத்திடுவோம், கொண்டு போய் வீட்டுல விட்டுருவோம்னு சொல்லிட்டு என் உயிரை பணிய வைக்க சொல்றியோ? பாரு, இது பைத்தியக்காரத்தனமா சிரிச்சுக்கிட்டு என்ன திங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? என்ன சொல்ற? ஐயோ உங்களை இல்ல எசமா, நீங்க அமைதியா இருங்க. இவா ஒரு இழுவ, அவ ஒரு 4 முடி, ஒன்னத்துக்கும் ஆக மாட்டாள்வ. ஊர் கதையை பேசி திரிவாலும் எவ்வளவு காப்பாத்தனமாக்கும். இந்த பிஐ கிட்ட மாட்டா என்ன, இந்த பிஐ போட்டு மிதிச்சா என்ன? இந்த பிஐயே ஒரு அரை வேக்காடு, இது கூட இந்த 2 கூமுட்டை இருந்தா என்ன? காப்பாத்திரும் 2 பேரும் பேசி பேசி என்ன கூட்டிட்டு வந்துட்டியல. இப்ப பாரு, இந்த பைத்தியம் என்ன திங்க போறேன்னு சொல்லுது. என்ன என்ன போற போக்குல பைத்தியம் சொல்ற? யோ சேதுபதி அமைதியாரு. நான் இந்த கோட்டையோட அதிபதி. அதிபதியோ விலைக்கு தெரியும், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு. யா சின்ன பொண்ணு, இவ்வளவு 2 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளவு பிள்ளை பாவம்லாமா? ஆமா கோமதிக்கா, இவ்வளவு பாவம், இவ்வளவு பெத்த பிள்ளைகள் பாவம், நான் மட்டும் பாவம் இல்லையா? பல வருஷமா சாப்பிடாம பசியா இருக்கிற இந்த பிஐ கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இந்த லூசு உங்க யாரையா தின்னாலும் பரவாயில்ல, என்னதான் தும்பேன்னு கிடந்து அழுதுட்டு இருக்கு. இந்த பைத்தியத்துக்கிட்டே இருந்து நான் எப்படி தப்பிச்சு வருது கோமதிக்கா? இந்த கோட்டையோட அதிபதியை பார்த்து உனக்கு எந்த பயமும் இல்ல.
தெரியாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட சுய ரூபத்தை நான் உங்ககிட்ட காமிச்சேனா நீ தாங்க மாட்ட. ஆமா, சுய ரூபங்கள் அப்படியே 4-5 ரூபத்தை உள்ள மறைச்சு வச்சிருக்காரு. நீயே ஒரு கோமாளி. என்னோட சக்திகளை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னால எதையும் செய்ய முடியும், எதுவாகவும் என்னால மாற முடியும், உன்னை எதுனாலும் என்னால பண்ண முடியும். அப்படியே பண்ணிடுவாரு. எல்லாம் மறந்துருந்தா சோறு போய் திங்க வேண்டியதானே? ரத்தத்தை தான் குடிப்பாரா? அதுவும் யார் ரத்தத்தை தான் குடிப்பாரா? கேட்டா எதுவும் மன தெரியும், எல்லாத்தையும் கிழிச்சிருவேன் மட்டும் வாய் பேசு. நீ வெறும் வாய் பேச்சு மட்டும்தான், உன்னால எதையும் செய்ய முடியாது. ஏய், என்னால எதையும் செய்ய முடியும். இந்த கோட்டையோட அதிபதி, பேய்களின் அரசன். எதையும் செஞ்சிருவியோ? ஆமா. இந்தா படத்துக்கு தூங்கிட்டு இருக்கல ஜாலியா, இவ்வளவு எழுப்பு பார்ப்போம். இது என்ன சாதாரணமான விஷயம்? சொடக்கு போட்டாலே 2 பேரும் எந்திரிச்சிருவாங்க. சொடக்கு போடு, எந்திக்கலாம் பார்ப்போம். எந்திக்கலாம் அப்ப இருக்கு பார்த்துக்க உனக்கு. ஆமா, நாங்க எங்க இருக்கோம்? ஆமா நாலுமுடி, நீ பெரிய ஹீரோயின். தூக்கத்துல இருந்து முழிச்சோனே எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா கேள்வி மட்டும் கேளு. இந்த செத்து போன பேய்கிட்ட தப்பிக்க முடியாம இங்கனே மாட்டிக்கிட்டக்கா. உன்னால நானும் திரும்ப வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ பியாயி, ஏ உமா, பியாயி உமா. ஆமாக்கா. ஏ சின்ன பொண்ணு, எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு ஓடிடு. அட நாலுமுடி, உனக்காக பாட்டுலாம் பாடி வெளியே ஓடி போனா 2 பேரும் இந்த பேய்கிட்ட மாட்டி இங்க படுத்து தூங்கிட்டு கிடக்கிய. உங்களால நாங்க திரும்பவும் வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். ஏன் சின்ன பொண்ணு, எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருமா? உங்களால எங்கேயும் இங்க இருந்து போக முடியாது. ஓஹோ, எங்களால போக முடியாது, உன்னால போக முடியுமா? யாருக்கிட்ட என்ன கேக்குற? என்னால எதையும் செய்ய முடியும். பேய்களின் அதிபதி, அசுர சக்திகள் நிறைஞ்சவன். இங்க என்ன? இங்க இருந்து எங்கனாலும் போக முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்பனா போய் காட்டு. இங்கேயே இருக்கிறேன்னா கண் இமைக்கும் நேரத்துல வீட்டோட வாசல் கிட்ட போயிருவேன். ஆமா, நான் தான் குடுக்குறது ஓடி போன போய் நின்றுவேனே. இதெல்லாம் ஒரு சக்தி போல, இதுக்கு வாய்க்கிலேயே பேசுறா. ஏய், என்னோட சக்திகள் பத்தி தெரியாம நீ பேசாத. அப்போ நீ இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் நில்லு பாப்போம். இது என்ன சாதாரணமான விஷயம்? என்னால இங்க இருந்து சொடக்கு போற நேரத்துல நிலாவுக்கே போக முடியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பௌர்ணமி பாத்துக்க. நீ நிலால போய் நின்னுட்டு ஹாய் காட்டு. நான் இங்க இருந்து உனக்கு பதிலுக்கு காய் காட்டுறேன். இப்ப பாரு, ஒரே நொடியில நிலாவுக்கு போய் காட்டுறேன். ஏ சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி இந்த பேய் ஓடி போச்சுமா? கோமதிக்கா, சரியான கூமுட்ட பேயா இருக்குக்கா. நிலாவுக்கு போனா குழுதும் ஓடிட்டு நம்ம இங்க இருந்து ஓடிடும்னு தெரியாம இருக்கு இதுக்கு. இந்த டம்மி பீஸை நம்பி நம்ம இவ்வளவு பயந்துட்டு இருந்திருக்கோமே. ஏன் வளர்ந்த மாடு, அதை டம்மி பீஸ் நினைச்சு நீ இங்கே நின்று பல்லா கட்டிட்டு இரு. இப்படிங்கிறதுக்குள்ள திரும்ப வந்துட போகுது. ஐயோ வேண்டாம், நம்ம சீக்கிரமா வண்டிக்கிட்ட போயிருவோம். இங்கே நின்று பறக்க பார்த்துட்டு இருக்காத நாலு முடி. திரும்ப காப்பாத்தலாம் வரமாட்டேன், ஓடி வா. எப்பாடா, எப்படியா அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஆமா கோமதிக்கா, இவ்வளவு 2 பேரையும் காப்பாத்த போய் மாட்டிக்கிடுவோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஏன் சின்ன பொண்ணு, அந்த டிரைவர் எங்க இருக்கான்னு பாரா. காலையிலேயே வந்துடுவேன், வண்டியை ரெடி பண்றேன்னு சொன்னாரே, ஆளை வேற காணலையே. ஆமா சின்ன பொண்ணுமா, என்னன்னு கேளா? எங்க இருக்காரு அவரு? இருங்க கோமதிக்கா, போய் பார்த்துட்டு வரேன். கோமதிக்கா, நம்ம போய் பிள்ளைல பார்த்துட்டு வருமாக்கா. நைட்டு பிள்ளை தனியா இருந்திருக்கோம். ஆமா வசந்தி, நம்ம எங்க போனோமோ ஏதோன்னு தேடிட்டு இருந்திருக்கோம். இருட்ட வேலை இருந்திருக்கலாம், பிள்ளைகள் பயந்து போயிருக்குமாம்மா. வாங்க, பிள்ளைகள் என்ன பண்ணுறது போய் பார்த்துட்டு வருவோம். கோமதிக்கா, இந்த டிரைவர் வந்துட்டாருக்கா. என்ன, வண்டியை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, பஸ்ஸை ரெடி பண்ணியாச்சு. வண்டி ஒழுங்கா இருக்காரு, முன்னாடியே பார்த்து எங்களெல்லாம் ஏற்ற மாட்டீங்களோ? இப்படி நடு வழியில பாதி ராத்திரியில கொண்டு காட்டுக்குள்ள விட்டாச்சு. உங்களை நம்பி வந்து அப்படி காட்டுக்குள்ளே விட்டுட்டு போவியே. ஏம்மா, நான் வண்டி எடுக்கும்போது நல்லதாம்மா இருந்துச்சு. ரோடு கண்டிஷன் சரியில்லாம வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு பார்த்துக்க. ஏனே, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வண்டியை பத்திரமா பார்த்துருக்கணுண்ணே. சின்ன பிள்ளைல கூட்டிகிட்டு வந்து இப்படி நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். பிள்ளையெல்லாம் பயந்து போயிருக்கோம். நாங்கள் தங்க எங்கேயாவது இடம் இருக்குமான்னு பார்த்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ராத்திரி நீங்க எல்லாரும் எங்கம்மா போனீங்க? நான் வேற ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து உங்களெல்லாம் தேடினேன், கண்டே பிடிக்க முடியல. உங்க கூட வண்டியில வந்த மற்ற எல்லாரையும் கூட்டிட்டு போயாச்சு. என்ன சொல்றீங்க, கூட்டிட்டு போயிட்டீங்களா? ஆமாம்மா, அவங்க கூட வந்த இன்னும் 2 பேரு, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப அவ எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருக்காவ. அப்படியானே, ரொம்ப சந்தோஷம். சரி வாங்கம்மா, நான் உங்களையும் கூட்டிட்டு போறேன். வண்டியில ஏறுங்க, வண்டி ரெடி ஆயிருச்சு. சரிண்ணே, நீங்கள் வண்டி எடுங்க, நாங்கள் வந்து ஏறுறோம். பரவாயில்ல கோமதிக்கா,
பிள்ளைகள் ராத்திரி இந்த வண்டியில கிடந்து ரொம்ப பாடுபட்டிருக்கோம். நல்ல வேளை இந்த அண்ணன் ஒரு வண்டியை கொண்டு வந்து வேற இடத்துக்கு கூட்டு போயிருக்காவ. ஆமா லட்சுமி, நம்மளும் இங்கேயே இருந்திருந்தோம் வையன், அப்பமே அவிய கூட போயிருக்கலாம் பார்த்துக்க. தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு தேடி போய் இப்படி ஒரு பிஐ கிட்ட மாட்டி இப்படி வந்து நிற்கும் பார்த்துக்க. பரவாயில்ல விடுங்க கோமதி அக்கா, அந்த பிஐ கூமுட்டையா இருந்ததுனால தப்பிச்சு வந்துட்டோம். ஏன் சின்ன பொண்ணு, இப்போ அந்த பிஐ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போன நாள் முடி அந்த பிஐ விட என்ன பின்னாடி தானே இருக்கு, போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா. ஐயோ வேண்டாம்ப்பா, நம்ம வண்டியில் ஏறி வீட்டுக்கே போயிடுவோம். எப்பாடா, எப்படியோ அந்த பிஐ பங்களால தப்பிச்சு வந்துட்டோம். என்னம்மா லட்சுமி? ஆமா கோமதிக்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கு பார்த்துக்கோங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது பிள்ளைகள் கூட ஆடி பாடி வந்துட்டு இருந்தோம்மா. பாட்டு போட்டு அதெல்லாம் ஜாலியா ஆடிக்கிட்டே வந்துச்சு. இப்ப போகும்போது ஒரு மாதிரி அமைதியா இருந்தோன்னே பிள்ளைல மனசு தீயாடுதுமா. ஆமா கோமதிக்கா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனா நடுராத்திரி அந்த காட்டுக்குள்ள கிடந்துனா ரொம்ப பாவங்கக்கா. எப்படியோ ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி இந்த டிரைவர் கொடுத்ததுனால வீட்டுக்கு போயிருச்சுவே. ஆமாம்மா, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் பார்த்துக்க. இருந்தாலும் இந்த டிரைவர் நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாது கோமதிக்கா. வண்டியில என்ன பிரச்சனை வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியல கோமதிக்கா. தற்சமயத்துக்கு ரெடி பண்ணி ஓட்டுற அளவுக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி நடு காட்டுக்குள்ள நிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாரு பத்தியில. எனக்கு அதனால அவர் மேல ரொம்ப வருத்தம் கோமதிக்கா. லட்சுமி, அவர் என்னமா பண்ணுவாரு? வண்டி நல்லா ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு இருந்தாராம். திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு, நம்மளால என்னமா செய்ய முடியும்? அதுவும் இல்லாம நம்ம போன ரோடு சரியில்லாமா, குண்டு குழியுமா இருந்துச்சு, காடு வேற, முள்ளுக்கல் அதுன்னு கடந்திருக்கோம். அதனால கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம்லாமா? எங்க மாமியார் கிளம்பும் போதே சொல்லிச்சு கோமதிக்கா, போவாத, இவ்வளவு தூரம் பிள்ளைல கூட்டிட்டு அலையாத, வீட்லயே இருந்துச்சு. நான் தான் இல்லத்த பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன், பிள்ளைல ஆசைப்படுதலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேக்கா. அப்படியாமா? இப்ப பாருங்க, பிள்ளைகள் தனியா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுவே. நம்ம இப்பதான் கிளம்புறோம், போய் சேர எவ்வளவு நேரம் ஆகுமோ? அது இல்லாம அங்க நடந்த பிரச்சனைலாம் தீர்த்துதுன்னு வைங்களா, நான் அவ்வளவுதான் கோமதிக்கா. ஒன்னும் ஆகாத லட்சுமி, ஆசைப்பட்டு கேட்டிருக்க பிள்ளைல நல்லா அனுப்பி வச்சிருக்காவ. அங்க நடந்த பிரச்சனைக்கு நீ எப்படிமா பொறுப்பாக முடியும்? எல்லாம் யதார்த்தமா தற்செயலா நடந்துச்சு லட்சுமி. இதை நினைச்சு வருத்தப்பட்ட சரியாக போகுது. அது என்னவோ உண்மைதான் கோமதிக்கா. வசந்திக்கா, வசந்திக்கா. என்னவுமா? ஏக்கா, பியாய பார்த்து ரொம்ப பயந்துட்டேங்க்கா. ஆமா உமா, பியாயை பார்த்தா அப்புறம் எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும். உனக்கு மட்டுமா இருந்துச்சு? எல்லாரும் தான் பயந்துட்டோம். ஆமாக்கா, நம்ம எப்படிக்கா தனியா பிஐ கிட்ட மாட்டணும்? தெரியல உமா, அந்த பைத்தியக்கார பிஐக்கு ஏதாவது வித்தை தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்க. நம்மளை மயக்கி அது கட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆமாக்கா, இருட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே தோணுச்சு உள்ள பிஐ இருக்குன்னு. நீங்க யாரும் தான் கேட்கலையே. என்ன செய்ய உமா, கூட வந்து அவளை 3 பேரும் உள்ள போவோம் நிக்கால்வ. என்ன பண்ண முடியும்? தனியா ஒத்தையில வெளியே நிக்க முடியுமா உமா? இதுல வேற அவ சொன்னா பத்தியா, வீட்டுக்குள்ளே விடிபடிப்பு எரியுது, தூரத்துல பார்த்தா வெளிச்சம் தெரியாது, உள்ள போவோம் அப்படின்னால்வ. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல உமா. என்னவோ அந்த பிஐ பங்களால அவ்வளோதான் ஒயரிங் வேலை பார்த்து அந்த விடி பல்பை மாட்டி சுவிட்ச் போட்டு வச்ச மாதிரி பேசினால பார்த்துக்க. உள்ள போயிருந்தா பெரிய படியா இருக்கேன்னு சொல்லி பையன் ஒரே. அப்ப மாதிரி வெளியே வந்திருக்கலாம்க்கா. எங்கன வரவுமா, அதுக்குள்ளதான் பிஐ வந்து டைனிங் ஹாலுக்கு வாங்கன்னு கூட்டு போயிட்டல. ஆமாக்கா, அதெல்லாம் விடுவோமா, எப்படியோ தப்பிச்சு நம்ம வந்துட்டோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த டிரைவர் பிள்ளைல முன்னக்கூட்டியே பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. அதுவும் இப்போ நிம்மதியாக வீட்டில் இருக்கோம்மா, அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு பார்த்துக்க. ஆமாக்கா. 1 மணி நேரம் கிளம்பி வந்தோம், போகும்போதும் அப்படியே போயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்மா. ஆமாக்கா. ஏக்கா, ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி தாங்களா? ஏன் இழுவ, ஏதாவது வாங்கித்தாங்க நீ கேட்ப? வண்டியை நிப்பாட்டி கீழே இருக்குன்னு வையன், அங்கே ஒரு குடிச்சதான் நிற்கும். அப்புறம் அது கூட போராடி எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள இன்னும் 2 நாள் ஆயிரும் பார்த்துக்க. ஐயோ வேண்டாங்க்கா, பியாய பார்த்ததே போதும், குட்டி சத்தாலாம் வேண்டாம். அப்படி சொல்லுமா. ஏன் உமா, இந்த சின்ன பொண்ணு குறைச்சதை கேட்டியா? என்னக்கா இது இப்படி கொரட்ட விடுறா? தெரியல உமா, எல்லாரும் தானே முழிச்சிருந்தோம் நைட்ல. என்னவோ இவன் மட்டும் தனியாக முழிச்சுக்கிறத போராடின மாதிரி இப்படி தூங்குறா. அதுவும் கொரட்டையை பற்றியா உமா, 7 ஊருக்கு கேட்குற மாதிரி கிடந்து கத்துறா. ஆமாக்கா. என்ன கோமதிக்கா, இந்த வளர்ந்த மாடி இப்படி கிடந்து கொரட்ட விடுற? பாவமா சின்ன பொண்ணு, ரொம்ப அசதியா இருக்கும் போல, அதான் இப்படி அசந்து தூங்குறா. ஆமா, பெரிய அசதி. நம்ம என்ன நைட்டுக்குள்ள தூங்கிட்டா இருந்தோம், அவ கூட முழிச்சுதானே இருந்தோம். என்னமோ அவ மட்டும் முழிச்சு கிடந்து வேலை பத்த மயில தூங்குறா. அப்படி சொல்லு லட்சுமி. இந்த வளர்ந்த மாடு, ஏன் மாடு, ஏன் வளர்ந்த மாடு, என்ன தூக்கம் தூங்குறா? மாடு
கொரட்ட சத்தத்தை பாரு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்ட மாதிரி சத்தம் கேக்கு. என் மாடு என்ன கலக்குருவி விடிஞ்சிருச்சோ? கிழிஞ்சிருச்சு. என் மாடு விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எருமை கடமாய் கிடந்து இப்படி தூங்கிட்டு கிடக்கா. இதுல கொரட்ட சத்தம் வேற. சத்தம் கட்டாம உட்காரு பத்துக்க. ஏன் கலக்குருவி நிம்மதியா கொஞ்ச நேரம் என்ன தூங்க விட்டாதான் என்ன? நைட்டு உங்களுக்காக தான் கிடந்து பாடுபட்டு உழைச்சிருக்கேன். ஆமா, நீ மட்டும் தான் பாடுபட்டு உழைச்சா. நாங்க நிம்மதியா படுத்து தூங்கணும் பத்தியா? நாங்கள் எல்லாரும் தானே பேய்கிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தோம் சின்ன பொண்ணு. எல்லாரும் தான் தூங்கலை. என்னவோ நீ மட்டும் தான் தூங்காத மாதிரி இப்படி கிடந்து கோட்டை விட்றா. ஏன் நாலுமடி உன்னை அப்படியே பேய் பங்களால விட்டு வந்துருக்கணும் பார்த்துக்க. இந்த கலக்குருவியும் கோமதியக்காவும் தான் சொன்ன பேச்சு கேட்கல. பேய் கூட்டி வந்துருவோம் சொல்லி உன்னை கூட்டி வந்துட்டாவ. உன்னையும் இந்த இளவையும் அங்கே விட்டு வந்திருக்கணும். பேய்க்கும் நேரம் இருக்கும், நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம். விட்டு வந்திருப்பிய. நீயே பங்களாக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுவா போல. அப்படி கூப்பிட வராமல் விட்டுட்டு மட்டும் பேருந்தேன்னு வைங்களா, பேய் கூட்டிட்டு உங்கள் 3 பேர் வீட்டுக்கு வந்திருப்பேன். ஏன் வசந்தி, எதுக்கு 3 பேர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரா? இந்த மாடு வீட்டுக்கு கூட்டு போனாலும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன் நீங்களும் தானே சேர்ந்து சொன்னீங்க உள்ளே போவோம் ஒன்றும் ஆகாதுன்னு. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். இவ்வளோ சண்டை விடாம இருங்க. ஏதோ வண்டி பிரச்சனையாகி போச்சு, அதனால ஏதோ இல்லாமல் நடந்து போச்சு. அதே நினைச்சு மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிள்ளைகளா. ஏக்கா இழுவ வாய மூடு. அப்படி என்ன சொல்ல வர போறா? சூக்கான்னு சொல்ல போறா அப்படித்தானே? இல்லக்கா, அப்புறம் என்ன இழுவ? வண்டி ஒரு மாதிரி ஆடுதுக்கா. ரோட்ல போற மாதிரியே இல்ல, மிதந்துகிட்டு போற மாதிரிலாம் இருக்கு. இழுவ நேற்று நைட்லேருந்து எதுவும் திங்காம தீர பத்தியா? அதான் உனக்கு பறக்கிற மாதிரியும் மிதக்கிற மாதிரியும் தோணுது. வண்டி என்ன ஆற்றுக்கு மேலேயே மிதந்துட்டு போவோம், ரோட்டா உருண்டுட்டு போகுது. ஏன் லட்சுமி, என்னக்கா? உமா சொல்லிய மாதிரி எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. வண்டி ரோட்ல போன மாதிரி இல்லையே. ஐயோ, உண்மையிலேயே வண்டி மிதந்துட்டு தாங்க போகுது. ரோட்ல வண்டி ஓட்டல. இந்த ஆள் ஏதோ ஆத்து மேல தள்ளிட்டு போறாங்கக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்ண? ஒரு கணத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு இதுலயே மாட்டிக்கிட்டோம். இவனை நம்பி ஏறி இருக்கவே கூடாது கோமதியக்கா. ஏன் டிரைவர் வண்டி ரோட்ல ஓட்டு. ஏன் சின்ன பொண்ணு, வண்டி முங்குற மாதிரி இருக்குமா? முன்பக்கம் முங்கி பின்னாடி தூக்குது பேரு. ஐயையோ, இப்போ என்ன பண்ண போறோம்? ஒழுங்கு கம்பியை பிடிச்சு நில்லுங்க. வண்டி தண்ணிக்குள்ள முங்கும் போது வெளியே செலவி ஓடிடாதீங்க. ஐயையோ, வண்டி தண்ணியில முங்குதே. பாதி முங்கிருச்ச கடவுளே, நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? ஆண்டவா எங்களை காப்பாத்துப்பா. ஐயோ கோமதிக்கா, வண்டி முங்கி போச்சுக்கா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பாவி பையன் நம்பி வண்டில ஏற வேண்டாம்னு அப்பவே சொன்னேன். ஒருத்தராச்சும் கேட்டீங்களா? முதலையாவது காட்டுக்குள்ள கொண்டு விட்டான், இப்ப நட ஆத்துக்குள்ள கொண்டு வண்டி தள்ளிட்டானே. எங்க நீந்தி எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஐயோ ஆண்டவா எங்களை காப்பாத்து. என் வளர்ந்த மாடு இவ்வளவு பெருசா இருக்கால, எப்படியாவது ஜன்னலை உடச்சு வெளியே போயா. காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனா யாரு வருவா? என் கலக்குருவி கதவெல்லாம் திறந்து பார்த்து திறக்க முடியல. ஏன் சின்ன பொண்ணு, ஏதாவது கம்பி கிம்பி கிடக்கான்னு பாருங்க, எடுத்து ஜன்னல் கதவை உடச்சிட்டு வெளியே போவோம். ஐயோ, இப்படி தண்ணிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே, முங்கி இங்கி செத்து போயிருவோமோ? கவலைப்படாதே கோமதிக்கா, எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். எப்படி தப்பிக்கிறது வளர்ந்த மாடு? அதுதான் கதவுலாம் பூட்டி கிடக்கலா. பயப்படாத கலக்குருவி, ஏதாவது பண்ணி வெளியே போயிடலாம். இந்த ஜன்னலை எப்படி உடைக்கலாம்னு முதல்ல யோசிங்க. ஏன் சின்ன பொண்ணு, இங்க பாருங்க ஒரு கம்பி கிடக்கு, எடுத்து ஜன்னலை உடைச்சிருவோமா? என்ன கேள்வி வசந்தி, எடுத்து ஓட. என் நாள் முடி இன்னும் வேகமா அடி. அடிக்க முடியலையே சின்ன பொண்ணு. ஏன் வசந்தி, அடிமா, இன்னும் வேகமா அடி. கண்ணாடி கதவுதானமா டக்குன்னு உடஞ்சிரும். சரி கோமதிக்கா, வண்டிக்குள்ள வேற தண்ணி வந்துகிட்டே இருக்கா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்து உடைக்கிறதுக்கு. ஒரு வழியே கம்பி வச்சு ஜன்னலை உடைச்சிட்டேன். வாங்க எல்லாரும் துளிய வெளியே போவோம். இழுவை என் பின்னாடியே வா. ஏன் பார்த்து போங்க பிள்ளைலாம், கம்பி ஏதாவது குத்திட போகுது. கோமதிக்கு வேகமா வாங்கக்கா, வண்டிக்குள்ள மாட்டிட போறியே. டக்குன்னு வெளியே வாங்கக்கா. பார்த்து போங்கக்கா, ஒருத்தர் கையை பிடிச்சாங்க. தண்ணி அங்கிட்ட இங்கிட்ட இழுத்துட்டு போயிடாமக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு. அப்பாடா, ஒரு வழியா ஜன்னல் கதவை உடச்சு வெளியே வந்தாச்சு. இந்த தண்ணிக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியலையே. ஏன் சின்ன பொண்ணு, மெதுவா நீச்சல் அடிச்சு வாமா. என்னத்த நீச்சல் அடிக்க கோமதிக்கா, பைத்தில கையங்க இருக்கு காலங்க இருக்குன்னே தெரியல. பயப்படாத சின்ன பொண்ணு, நீச்சல் அடிச்சாதாம்மா ஏன் தப்பிக்க முடியும். மெதுவா வா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கலக்குருவி வாய் முழு கலக்குருவி, இவ்வளவு பெருசா வாய் திறந்து வச்சிருக்கா. பயமா இருக்கு வளர்ந்த மாடு, இனி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போ. எல்லாரும் தானே தண்ணி கடையில மாட்டிட்டு இருக்கோம். என்னவோ நீ மட்டும் மாட்டிட்டு இருக்க மாதிரி அல்லாத, மெதுவா நீந்தி மேலவா. ஐயோ, எனக்கு நீச்சல் வேற தெரியாத வளர்ந்த மாடு. இப்படி நடு ஆத்துக்குள்ள வந்து விழுந்துட்டு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னா எப்படி கலக்குருவி? மெதுவா கையை கால ஆட்டி மேலவா. என் வளர்ந்த மாடு எனக்கு காப்பாத்து. கலக்குருவி, கையை கால ஆட்டி மேலவான இறங்கி கீழே புரியறதுக்கு உன் உடம்ப போட்டு மாதிரி மாத்திக்க. கையை துடுப்பாக்கி மேலவா. ஐயோ காப்பாத்து. சரியான ஓட்ட போட்டா இருக்கும் போல, முங்கி கீழேயே போகுது.
இரு கலக்குருவி, நானே வந்து உன்னை காப்பாத்துறேன். நீ கையை பிடிச்சிக்க. என் மாடு கையை பிடிச்சுக்கிட்டா எப்படி நீந்துவா? சரி, அப்ப காலையாவது பிடிச்சிக்க. என் மாடு பார்த்து போ, எனக்கு பயமா இருக்கு. இது கலக்குருவி, எட்டிட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. பயமா இருக்குன்னு அப்ப இருந்தா அழுதுகிட்டே இருக்கா. நாங்களும் தண்ணிக்குள்ள தானே கிடக்கும். எப்படி வெளியே போலான்னு யோசிச்சு வேகமா வெளியே வரதுக்கு வழிய பாரு. பயமா இருக்கு, பச்சை பயிரா இருக்குன்னு பல்ல கட்டிட்டு இருக்கா. முதல்ல வாயை மூடமா. கோமதிக்கா, மெதுவா நின்று முன்னாடி போங்கக்கா. பாவி பைய டிரைவர், சின்னதா ஏது குளத்துக்குள்ள கொண்டு விட்டா என்ன? இவ்வளவு ஆழமா இருக்கிற ஆத்துக்குள்ள கொண்டு வண்டி விட்டுட்டானே. ஏன் கலக்குருவி, அவன் வண்டியை விட்டதே தப்பு. நீயா ஆத்துக்குள்ள விட்டா சின்ன குட்டையில விட்டுருக்க வேண்டாமே? அவனோட கேள்வி வர கேட்கியோ? வாயை விட்டு வந்தாதான் வா, இல்ல தண்ணிக்குள்ளே கடை. வாரே வந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போ. பேசாம வா, என் காலை பிடிச்சிட்டு. சரி. ஐயோ, இப்படி தண்ணிக்குள்ள மாட்டி அவஸ்தைப்படுறதுக்கு அந்த பேய்கிட்டயே மாட்டிருக்கலாம். எப்பாடா, ஒரு வழி அந்த தண்ணிக்குள்ள இருந்து மிதந்து மேல வந்தாச்சு. மேல வந்து என்ன பிரோஜனம்? வளர்ந்த மாடு எப்படி கரைக்கு போவா? லட்சுமி எப்படியாவது பேர்லாமா, யாராவது காப்பாத்த வருவாவ. ஐயோ, எங்களுக்கு காப்பாத்த வாங்க, தண்ணியில மாட்டிக்கிட்டோம். மேலே பார்த்தா பஸ்ஸில் பைக்கெல்லாம் எல்லாரும் போறாவ. ஒருத்தரும் போட்டோ எடுத்துட்டு ஆத்துக்கு வர மாட்டேங்காவல. என் மாடு என்ன தூக்கியும் தோலை வச்சுக்கிறியா? அட அறிவு கிட்ட கலக்குருவி, இங்க நான் தரையில நின்றுட்டு இருக்கேன் சொகுசா. தண்ணிக்குள்ள தத்தளிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். உனக்கு என்ன உனக்கு தோலை வைக்கணும். தண்ணிக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வெளியே நிக்க வச்சிருக்கேன் பாத்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் வளர்ந்த மாடு பயமா இருக்கு. கவலைப்படாத லட்சுமி, யாராவது நம்மள காப்பாத்த வருவாவ. தண்ணிக்குள்ள முங்கி போய் கிடந்தோம், இப்ப எப்படியோ மேல வந்துட்டோம்லாமா, இப்ப கரைக்கு போயிடலாம், கவலைப்படாத. ஐயோ, காப்பாத்த வாங்க, தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டோம் வாங்க. ஏன் நாலு முடி, நீ கத்துறது வேஸ்ட் தான் பாத்துக்க. ஒருத்தர் நம்மள காப்பாத்த வர மாட்டாவ. நம்ம தான் மெதுவா தத்தளிச்சு கரைக்கு போனோம். 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போலயே, எப்படி நீந்தி போறது? யா சின்ன பொண்ணு, கரைக்கு போனா நீந்தி தான் ஆகணும். மெதுவா நீந்தி வாங்க போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்க. காலுக்குள்ள ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. ஆத்துக்குள்ள மீன் இருக்குமா, அதான் கடிக்கதா இருக்கும். ஒருவேளை முதலையா இருக்குமோ? 4 முடி வாயை மூடு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுக்கு இப்ப முதல்ல வேற வரணுமாக்கும். எக்கா அங்க பாருங்க. எங்க பாக்கணும் இல்லவே? எக்கா அங்க பாருங்கக்கா. ஐயோ, இந்த 4 முடி சொன்ன மாதிரியே முதல்ல வந்துருச்சே. கடவுளே, முதலையா? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? அங்க என்ன பேய்க்கு விருந்தானோ, இப்ப என்ன முதலுக்கு விருந்தாவ போறோமா? கடவுளே, எங்களை காப்பாத்த ஆளே இல்லையா?